ஹலோ கைஸ், ஹாப்பி டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டுனா அதை பண்ணணுமா வேணாமான்றது யோசிக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் நான் 1 மந்த்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் 1 மந்த்தாக தள்ளி தள்ளி போய் நான் ஒரு நல்ல கிழமை செவ்வாய்க்கிழமையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு தலைவாசலுக்கு தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் தலைவாசலுக்கு நான் நிறைய பேர் நிலைவாசல்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு தலைவாசல் தான் சொல்லுவோம். ஸோ தலைவாசலுக்கு மாக்கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூஜை ரூமுக்கும் மாக்கோலம் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு பழைய பூவெல்லாம் தூக்கி செடியில் கொட்டிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஒரு இடத்துல நம்ம வேண்டான்னு ஒதுக்குறாங்க, இல்லை நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு அங்கே இருந்துக்கிட்டே யாருமே ஃபைட் பண்ணக்கூடாது. மாக்கோலம் அரிசி மாவில் நம்மளை வீட்டில் ஊற வச்சு போகிறது ரொம்ப நல்லது, தெய்வீகமானது. மகாலட்சுமி அப்படியே உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மாக்கோலம் போடும்போதும் சரி, நம்ம மஞ்சள் குங்குமம் நிலைவாசலுக்கு வைக்கும்போதும் சரி, நம்ம படத்துக்கு சாமி ஃபோட்டோவுக்கு வைக்கும்போதும் சரி, தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தலைவாசப்படியில் நம்ம விளக்கேற்றி ஆராதனை காட்டி கடவுளை அங்கேருந்து தான் பூஜை ரூமுக்கு கொண்டுட்டு வரணும். பூஜை ரூமில் பூஜை செய்யும்போதும் சரி, தலைவாசப்படியில் பூஜை செய்யும்போதும் சரி, தேவையில்லாத எண்ணங்களை யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நாளை அப்படின்றதே இல்லவே இல்லை. எதனா ஒரு விஷயம், நல்ல விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே செய்யுங்க. நான் சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ஓம் நமச்சிவாயை 108 தடவை சொன்னேன். உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அது என்ன போற்றி வேறு எதனா பாடல் தெரிஞ்சால் கூட நீங்கள் படிக்கோங்க. பாய்.